இந்த 910 நாள் போராடுறாங்க. இன்னைக்கு விஜய் போனோன்னா மக்கள் இவ்வளவு கூட்டம் கூடியிருக்காங்க. அது ஒரு அட்டென்ஷன் கிரியேட் ஆகிருக்கு. அந்த வகையில் விஜயை நம்ம பாராட்டலாம். ஆளுங்கட்சி நாடகம்னு சொல்றது எப்படி பாருங்க. நாடகமெல்லாம் அரசியல் பேச்சுங்க. அது நாடகம் எதுக்கு போடுறாங்க? இந்த விமான நிலைய தேவை இருக்குது அப்படின்றத ஆளுங்கட்சி உணர்ந்திருக்கு. இவருமே முதலமைச்சர் ஆனால் அதிகாரிகள் கொண்டு போய் ப்ராஜெக்ட் ப்ரப்போசல் இது கண்டிப்பாக தேவை, இது வேணும்னு தான் சொல்லுவாங்க. அப்போ இவர் என்ன முடிவு எடுப்பார்? விஜய் உகந்த இடம் எதுன்னு அவரு தேர்ந்தெடுத்து சொல்லுவாரா? உகந்த இடம் எதுன்றதை நம்ம தனியாரோ ஒரு அரசியல் கட்சி தலைவரோ சொல்ல முடியாது. அரசு தான் செய்யணும். அனைத்து கட்சி ஒரு கூட்டத்தை கூட்டி, ஒரு கமிட்டியை கூட்டி, போராடக்கூடிய குழுவினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் கூட்டி, எங்களுடைய மாற்று திட்டம் இதுதான் அப்படின்னு இது வரைக்கும் வச்சிருக்காங்களா தமிழக அரசு? இல்லை, ஒரு இடத்துக்கு போனோம்னா ஒரு மிகப்பெரிய பிளான் நடக்குது இல்லை, பர்மிஷன் வாங்கணும், அரசு அனுமதியோட போலீஸ் பாதுகாப்போட அது செய்ய வேண்டியது இல்லை. எது எம்ஜிஆர் எப்படி போனாருங்க? எம்ஜிஆரை விட பெரிய ஸ்டார் ஜெயலலிதா போலையா? கலைஞர் போலையா? முதலமைச்சர் போலையா? நம்ம முதலமைச்சர். விமான நிலையம் வரப்போகிறது, அது ஒன்றிய அரசு கீழே வரப்போகுது. அதில் மாநில அரசுக்கு என்ன லாபம் இருக்கு? இன்னைக்கு தனியாருக்கு தாரை வார்க்க போறீங்க. நீங்கள் மக்களை பார்ட்னர் ஆக்குங்க. வளர்ச்சி திட்டங்களை நிறுத்த முடியாது. மக்களது எண்ணங்களை, மக்களது பிரச்சனைகளை, வாழ்வாதாரத்தை சிந்தித்து பார்க்க வேண்டிய நிலத்தில் இருப்பவர் யாரு? முதலமைச்சர். சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பவொளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு பொன்ராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம் ஃபெலிக்ஸ். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் பரந்தூர் போயிருந்தார். அங்கே போராடிக்கிட்டு இருக்க மக்களிடம் அவர் பேசியிருக்கிறாரு. பரந்தூரில் கிட்டத்தட்ட 5300 ஏக்கர் அந்த நிலப்பரப்பு விமான நிலையம் அமைப்பதற்காக அரசு எடுத்திருக்கிறாங்க. அது எடுக்கக்கூடாதுன்னு அந்த மக்கள் போராடிட்டு இருக்காங்க. 910 நாட்களாக போராட்டம் நடக்குது. பல அரசியல் தலைவர்கள் அந்த போராட்ட குழுவினரை போய் சந்திச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு விஜயும் போயிருக்கிறாரு. ஆளுங்கட்சியின் நாடகம் இனிமே எடுபடாது அப்படின்னு சொல்றாரு. எந்த அரசா இருந்தாலும் இந்த மாதிரி நிலம் கையகப்படுத்தக்கூடாது, அதை மக்கள் பாதிக்கப்படுகிற வகையில செய்யக்கூடாது. டங்ஸ்டன் விஷயத்துல நீங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுறீங்க, அதை நான் ஆதரிக்கிறேன். ஆனா இந்த விஷயத்துல ஏன் அந்த ஸ்டாண்டை நீங்க எடுக்க மாட்டேங்கிறீங்க? அப்ப அரசுக்கு ஏதோ லாபம் இருக்கு அப்படின்னு பேசுறாரு. எப்படி பாக்குறீங்க? முதலாக அரசியலில் இறங்கி இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஒரு வருஷம் கழித்து இப்போ தான் ஒரு கள அரசியலில் இறங்கியிருக்காரு. அட்லீஸ்ட் போய் பரந்தூர் மக்களை சந்தித்து அவர்களுக்கான ஒரு நியாயத்தை அவர் இன்னைக்கு பேசியிருக்காரு. உண்மையிலே நான் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். விஜய் அவர்கள் இன்றைக்கு மக்களை போய் அந்த ஒரு தேர்தல் பிரச்சாரம் மாதிரி இன்றைக்கு போய் மக்கள் மத்தியில் இந்த பரந்தூர் மக்கள் மத்தியிட கோரிக்கைக்கு ஆதரவாக இன்றைக்கி பேசியிருக்காரு. ஆக்சுவலாக என்னென்னா, இந்த விமான நிலையத்தினுடைய தேவை வந்துகிட்டே இருக்குது. விமான நிலையத்தினுடைய தேவை இருக்குது. ஆனால் சென்னையில் ஒரு விமான நிலையம் இருக்கும் பொழுது நீங்கள் பரந்தூரில் இவ்வளவு 5000 ஏக்கரை எடுத்து தான் இன்னொரு விமான நிலையத்தை அமைக்க வேண்டும் என்ற கட்டாயம் இருக்கிறதா என்று கேட்டால், இதை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ண முடியும். கண்டிப்பாக ஸ்ப்ளிட் பண்ண முடியும். ஆனால் அந்த பரந்தூரில் பண்ணக்கூடிய இந்த இடம், இதில் 25% மேலே, 25 to 50% மேலே நீர்நிலைகள், கம்பன் கால்வாய் என்று இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அந்த நீர்நிலைகள், அதை சார்ந்து இருக்கக்கூடிய நிலங்கள், விவசாய நிலங்கள், இதெல்லாம் 50% அந்த 5000 ஏக்கரில் ஒரு 25 to 50% இடங்கள் நீர்நிலை சார்ந்த வயல்வெளிகள் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது, இதை தவிர்த்திருக்க வேண்டிய திமுக அரசு மற்ற இடங்களில் மானாவாரியாக எத்தனையோ இடங்கள் விவசாயமே பண்ண முடியாத அளவுக்கு எடுக்கக்கூடிய இடங்கள் இருக்க தான் செய்யும். இல்லாமல் ஒன்றும் கிடையாது. அப்போ அதை அவங்க சூஸ் பண்ணியிருக்கலாம். சூஸ் பண்ணி அதை, ஏன்னா ஒரு 4 இடங்கள்ல 4 இடங்களை மாநில அரசு காமிச்சோம், அது ஒன்றிய அரசு இந்த இடத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒன்றிய அரசு இல்ல, மாநில அரசுக்கு லாபம் இருக்குன்னா, இப்போ விமான நிலையம் வரப்போறது, அது ஒன்றிய அரசு கீழே வரப்போகுது, அதுல மாநில அரசுக்கு என்ன லாபம் இருக்க முடியும்னு கேள்வி. இல்லை, மாநில அரசுக்கு லாபத்துக்காக இது கிடையாது. அதாவது நீங்கள் ஒன்றிய அரசனுடைய கொள்கை என்ன? ஒன்றிய அரசனுடைய கொள்கை நீங்கள் எந்த விமான நிலையத்தை எடுத்தாலும் அதை இப்போ தனியாருக்கு தாரை வார்ப்பது தான் ஒன்றிய அரசனுடைய கொள்கை. அப்போ ஏற்கனவே திமுக அரசு பிடிஆர் இருக்கும்போதே ஒரு கருத்தை முன்வைத்தார். எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் நாங்கள் நிலத்தை அக்வயர் பண்ணி, நிலத்தை விவசாயத்திலிருந்து வாங்கி
கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் கொடுக்கும் பொழுது அந்த இடம் வந்து கடைசியில் ப்ரைவேட்டுக்கு போச்சு அப்படின்னா அந்த இடத்த வந்து நீங்கள் மார்க்கெட் ரேட்டில் கொடுக்கணும். நாங்கள் வந்து அதை ஏன்னா குறைந்த விலைக்கு வாங்கி கைட்லைன் வேல்யூக்கு வாங்கி நீங்கள் வந்து தனியாருக்கு தாரை வார்ப்பதற்கு எதற்கு நாங்கள் கொடுக்கணும்னு பிடிஆர் கேள்வி கேட்டார். இப்போ அந்த கேள்விக்கான அர்த்தம் என்ன சொல்லுங்கள். இப்போ நீங்கள் ஆக்சுவலாக வந்து சுப்ரீம் கோர்ட்லேயே வந்து ஒரு தீர்ப்பு ஒரு வழக்கு வந்து தான் விவசாய நிலங்களை அக்வயர் பண்ணும்பொழுது 4 மடங்கு மார்க்கெட் ரேட்டை விட 4 டைம்ஸ் நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி உத்தரவு இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டுடைய உத்தரவு இருக்குது. இதுவரைக்கும் அரசு வளர்ச்சி திட்டங்களுக்கு நிலத்தை கையகப்படுத்தும் பொழுது இந்த 4 மடங்கு கொடுத்ததாக சரித்திரம் இருக்கான்னு தெரியல. அப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா நீங்கள் வந்து கைட்லைன் வேல்யூன்னு இருக்குது, மார்க்கெட் வேல்யூன்னு இருக்குது. 4 டைம்ஸ் நீங்கள் மார்க்கெட் வேல்யூ கொடுக்கணும். நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்த இது வரைக்கும் அதை கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த வரலாறு இருக்குது, இதை கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் அதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்குரிய இது வரைக்கும் அதை செஞ்சுருக்காங்களா அப்படின்றதுக்கு நம்மளுக்கு ரெக்கார்டு இல்லை. அப்போ மக்கள் எப்படி ஏற்றுக்குவாங்க? மக்கள் எப்படி ஏற்றுக்குவாங்க? இன்றைக்கி தனியாருக்கு தாரை வார்க்க போகிறீங்க. நீங்கள் மக்களை பார்ட்னர் ஆக்குங்க, மக்களை பார்ட்னர் ஆக்குங்க. அதாவது விவசாயிகளை பங்குதாரராக்குங்க. அதில் இந்த விமான நிலையம் யாருக்கு போகுது? தனியாருக்கு போகுது. விமான நிலையத்தின் மூலமாக ஒரு தனியார் தானே அந்த விமான நிலையத்தை வந்து கட்டி, இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க அதானி அம்பானி இவர்களெல்லாம் வந்து விமான நிலையத்தை உருவாக்கி ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் வந்து மேனேஜ்மெண்ட்டு ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா பண்ணுறாங்க. பட் ஒட்டுமொத்த விமான நிலையத்தை வந்து உருவாக்குறது யாருக்கு கொடுக்குறாங்க? அப்போ அவங்க தனியாருக்கு போகும் பொழுது அதுலேருந்து வரக்கூடிய வருமானம், அதுலேருந்து வரக்கூடிய லாபம், இது எல்லாம் யாருக்கு போகுது? இல்லை, இந்த மாதிரியான வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வந்தாலுமே அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கான வேலை வாய்ப்பு அப்படின்னு சேர்த்து தானே பேசுகிறாங்க. இல்லை, நீங்கள் என்எல்சியில் எத்தனை பேர் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க சொல்லுங்கள் பார்ப்போம். என்எல்சியை அக்வயர் பண்ணி எத்தனை வருஷங்கள் ஆச்சு? என்எல்சிக்கு நிலம் கொடுத்த தலைமுறை இன்றைக்கி 3வது தலைமுறை இருக்குது. இன்றைக்கி 3வது தலைமுறையில் கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் எடுத்த பிறகு அந்த அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் எடுத்தவர்களை 3000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்காம இன்னமும் போராடிட்டு இருக்காங்க மக்கள். அவர்கள் வந்து அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கல. இன்றைக்கி வந்து வெளியே வடநாட்டிலேருந்து கான்ட்ராக்டரை கொண்டு வந்து கான்ட்ராக்டர் மூலமாக எம்ப்ளாயீஸை கொண்டாந்து இன்றைக்கு என்எல்சியில் வேலை வாய்ப்பு வைக்கிறாங்க. ஆனால் நிலம் கொடுத்த வாரிசுகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கல. மத்திய அரசு இப்ப அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அப்ப விஜய் வந்து உகந்த இடம் எதுன்னு அவரு தேர்ந்தெடுத்து சொல்லுவாரா? அது 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 அரசியல்ல கேட்கத்தானே செய்வாங்க. அது அரசியல் அந்த கேட்கத்தான் செய்வாங்க. அது வந்து உகந்த இடம் எதுன்றதை வந்து நம்ம தனியாரோ ஒரு அரசியல் கட்சி தலைவரோ சொல்ல முடியாது. அரசு தான் செய்யணும். தமிழக அரசு தான் அதுக்கு பொறுப்பு இருக்கு. நான் வேற இல்லை. பெரியார் வந்து ஒரு கருத்தை சொன்னார். விவசாயிகளை வந்து நீங்கள் வந்து தொழிலாளிகளாக பார்க்காத, விவசாயிகளை வந்து பங்குதாரராக உருவாக்குங்கன்னு சொன்னார். எம்ஜிஆர் வந்து அந்த பெரியாருடைய கருத்தை நாடோடி மன்னன் படத்தில் வசனமாக வச்சார். விவசாயிகளை பங்குதாரராக்குவேன் அப்படின்னு வசனம். கூலி வாங்காதீங்க, லாபத்தில் பங்கு கொடுங்க. இதுவரைக்கும் எந்த அரசும், திராவிட அரசு 50 ஆண்டு காலம் நடந்த அரசுகளும் சரி, இல்லை மத்திய அரசாக இருந்தாலும் யாருமே அதை வந்து செய்யலை. அப்போ கூலிக்காரர்களாக மாற்றாதீங்க, நீங்கள் பங்குதாரரை மாற்றிருந்தீங்கன்னா இன்றைக்கி இத்தனை விவசாயிகள் போராடுவாங்களா? என்ன எதுக்காக போராடுறாங்க? தன் வாழ்வாதாரம் அளிக்கப்படும், அந்த ஊரில் இருக்கக்கூடிய வீடுகள் அளிக்கப்படும், அந்த ஊர் கிட்டத்தட்ட 2 ஊரோ 7 ஊரோ ஏதோ காலி ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ 7 ஊர் காலி ஆகுது. 7 ஊருடைய வாழ்வாதாரம் என்ன ஆகிறது? அந்த 7 ஊருடைய விவசாயம் என்ன ஆகிறது? அதை நம்பி பிழைக்கக்கூடிய அவங்களுக்கு என்ன வருமானம்? அவர்கள் என்ன மாற்று ஏற்பாடு? இதற்கு என்ன பிளானு? இதெல்லாம் வந்து தமிழக அரசு வந்து ஆக்டிவாக அங்கே போராடக்கூடியவர்களை அழைத்து இதுக்கு என்ன தீர்வுன்றத ஒரு அனைத்து கட்சி ஒரு கூட்டத்தை கூட்டி ஒரு கமிட்டியை கூட்டி போராடக்கூடிய குழுவினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் கூட்டி எங்களுடைய மாற்று திட்டம் இதுதான் அப்படின்னு இது வரைக்கும் வச்சுருக்காங்களா தமிழக அரசு? இது வரைக்கும் கொடுத்துருக்காங்களா? இல்லை இந்த என்டையர் ப்ராஜெக்டில் இடம் கொடுக்குறவங்களுக்கு
50% பணத்தை நாங்கள் கொடுத்துட்றோம். மார்க்கெட் ரேட் 4 மார்க்கெட் ரேட்டை விட 4 டைம் அதிகமாக. அதில் 50% உங்களுக்கு கொடுத்துட்றோம். மிச்சம் கூட 50% ப்ராஜெக்ட் பங்காக வந்து உங்களுக்கு உங்களுக்கு பங்குதாரரை மாத்திரம். இல்ல அதுதானே இப்ப அமைச்சர் தங்கம் தென்னரசு கூட சொல்றாரு. மக்களுக்கு எந்த வகையிலும் பாதிப்பு ஏற்படாத வகையில இது வந்து இந்த ப்ராஜெக்ட்ட முடிப்போம் அப்படின்னு தான் சொல்றாரு. 15 ஆண்டுகள் முன்பாகவே இந்த ப்ராஜெக்ட் வந்திருக்க வேண்டியது. அதனால வந்து நம்ம தமிழ்நாடு வந்து கொஞ்சம் முன்னேற்றத்துல பின்னடைவுல இருக்குது. இப்ப பெங்களூர், மும்பைலாம் எடுத்துக்கிட்டா, அந்த ஏர்போர்ட்ட கம்பேர் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் பின்னால தான் இருக்கிறோம். அப்படின்ற விஷயங்கள்லாம் முன்வைக்கிறாங்கல்ல. இல்ல அது 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 வந்து நியாயமான வாதமாக கூட இருக்கலாம். தமிழக அரசினுடைய கோரிக்கை, நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஏர்போர்ட் வேணும், ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வேணும். அடுத்த 25 ஆண்டுகளுக்கு, அடுத்த 50 ஆண்டுகளுக்கு வரக்கூடிய பேசஞ்சர் டிராஃபிக்கை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு நமக்கு ஒரு ஏர்போர்ட் வேணும். அதுக்கு வந்து மெட்ரோ கனெக்டிவிட்டி வேணும். அதுக்கு வந்து போக்குவரத்துக்கு கனெக்டிவிட்டி, ரோடு நல்லா இருக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோடு செய்யக்கூடிய திட்டங்கள் தான். ஆனால் அதற்கு இடம் கொடுக்கக்கூடிய விவசாயிகளை நீங்கள் எந்த அளவிற்கு நீங்கள் இந்த 910 நாள் போராடுறாங்க. இது வரைக்கும் வந்து இன்னைக்கு விஜய் போயிருக்காரு. இன்னைக்கு விஜய் போனவுடனே மக்கள் இவ்வளவு கூட்டம் கூடியிருக்காங்க. அது ஒரு அட்டென்ஷன் கிரியேட் ஆகிருக்கு. அந்த வகையில் விஜயை நம்ம பாராட்டலாம். அந்த அட்டென்ஷன் கிரியேட் ஆகிருக்கு. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வளர்ச்சிக்கு எதிரானவன் இல்லைன்னு விஜய் சொல்லியிருக்காரு. வளர்ச்சிக்கு எதிரானவன் கிடையாது. ஆனால் என்ன செய்யணும்? பிரச்சனை என்ன? பிரச்சனை வந்து மக்கள் ஏன் பயப்படுறாங்க? நீங்கள் வந்து காம்பன்சேஷனை குறைச்சி கொடுத்துருவீங்க. ஓகே சொல்லிட்டோம்னா காம்பன்சேஷனை குறைச்சி கொடுத்துருவீங்க. அப்போ நாங்கள் அதை வச்சு எங்கிட்ட நாங்கள் வேறு இடத்துல போய் அதே மாதிரி நிலத்தை வாங்கணும்னா அந்த நிலம் கிடைக்குமா? அந்த இடத்துல நாங்கள் விவசாயம் பண்ண முடியுமா? எங்களுக்கு வேறு விவசாயத்தை தவிர வேறு பிழைப்பு தெரியாது. அப்போ நாங்கள் எப்படி பிழைப்போம்? இதை வச்சு நாங்கள் எப்படி எங்கள்கிட்ட சந்ததியை உருவாக்க முடியும்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் எங்கே இருக்குது? அப்போ அவர்களுக்கு நிரந்தர வருமானத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு பெரியார் சொன்னதை நிறைவேற்றுங்க. அதை வந்து நீங்கள் செஞ்சு காமிங்க. 4 மடங்கு இப்போ இடத்தினுடைய விலையினுடைய விளைப்பு 4 மடங்கு நாங்கள் கொடுக்குறோம். மார்க்கெட் ரேட்டை விட 4 மடங்கு அதிகமாக கொடுக்குறோம். இது வந்து சுப்ரீம் கோர்ட் உத்தரவு இருக்குது. 4 மடங்கு கொடுக்குறோம். உறுதி கொடுங்க. ஒன்று, எல்லாரையும் கூப்பிடுங்க. அனைத்து கட்சி ஒரு கூட்டத்தை கூடுங்க. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அந்த ரெப்ரசன்டேட்டிவும் வர சொல்லி இதை வந்து தமிழக அரசு ஒரு உறுதி பண்ணி கொடுக்கட்டும். 4 மடங்கு மார்க்கெட் ரேட்டை விட 4 மடங்கு கொடுக்குறோம். அந்த 4 மடங்கில் 50% உங்களுக்கு பணமாக கொடுத்துட்றோம். 50% வந்து இந்த ப்ராஜெக்ட் காஸ்ட்டில் நாங்கள் வந்து ஒரு பெர்சன்டேஜ் வந்து பங்குதாரராக கொடுக்குறோம். இதில் வரக்கூடிய வருமானம் வருடம் டிவிடெண்டாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். வருஷம் இந்த ஏர்போர்ட்லேருந்து வரக்கூடிய வருமானத்தில், அது ப்ரைவேட்டுக்கு போனாலும் சரி, கவர்மெண்ட்டுக்கு போனாலும் சரி, வரக்கூடிய வருமானத்திலேருந்து 50% ஒரு 25% பங்கு வந்து உங்களுக்கு நாங்கள் வரும் டிவிடெண்டாக நாங்கள் வந்து கொடுக்குறோன்னு சொல்லி அஷூரன்ஸ் கொடுக்க சொல்லுங்கள். அந்த மக்கள் ஒத்துழைக்கிறாங்களா இல்லையான்னு பார்ப்போம். ஏதாவது ஒரு காமன் பாயிண்ட்டுக்கு வரணும்ல, ஒரு மீட்டிங் பாயிண்ட்டுக்கு வரணும்ல. அந்த நீர்நிலைகளை அழிக்காமல் வேற ஏதாவது ஒரு இடம் ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா தமிழக அரசு அதை பரிசீலிக்கணுமா இல்லையா? விஜயோட இந்த விசிட் அப்படின்றது திமுக அரசுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? இல்லை, நெருக்கடி அரசியல் ரீதியான இது நெருக்கடி தான். இல்லை, நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீங்க, 8 வழி சாலை எதிர்க்கிறீங்க, விவசாய நிலங்கள் வந்து எடுக்கக்கூடாது, விவசாயிகள் பக்கம் நிற்கிறோம்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்போ பரந்தூரில் அந்த ஸ்டாண்டை எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற கேள்வி எழுப்புறாரு. இல்லை, அது நியாயமான கேள்வி தானே. எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது, அது யாராக இருந்தாலும் சரி, திமுக அரசாக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, ஈவன் விஜயாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நியாயமான, அதாவது எதற்காக எதிர்ப்பு? நீர்நிலைகளை வந்து யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஹைகோர்ட் உத்தரவு இருக்குல்ல, இப்போ போட்டிருக்காங்களே உத்தரவு, நீர்நிலைகளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய இத்தனை நீர்நிலைகளை நீங்கள் அரசே டிஸ்டர்ப் பண்ணலாமா? அரசே மீறலாமா? அதை இன்றைக்கி நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்ரூவல் வாங்கியிருக்கீங்க. சோசியல் இம்பேக்ட் ஸ்டடி பண்ணியிருக்கீங்களா? இன்னும் என்வரன்மெண்டல் இம்பேக்ட் ஸ்டடி பண்ணியிருக்கீங்களா? இன்னும் பண்ணலை. அப்போ அதுக்கு முன்னால் வந்து மக்களை வந்து நீர்நிலைகளை இல்லாமல் இருக்கக்கூடிய இடத்த நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கணும். இது வந்து மக்களுக்கு மத்தியில் பிரபல்யப்படுத்தியிருக்கணும். இதெல்லாம் வந்து நீங்கள் கொண்டு வந்திருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மக்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இல்லை, இன்னொரு விஷயம் என்னன்னா, இது விஜய் உண்மையாகவே அந்த விவசாயிகளின் பக்கம் நிற்கணுன்றதுக்காக பேசுகிறாரா, இல்லை அவருடைய அரசியல் லாபத்துக்காக இதை பேசுகிறாரா அப்படின்ற கேள்வியும் எழுப்புறாங்க. இல்லை, விஜயை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அவர் வந்து பனையூர் அரசியல் நடத்திட்டு இருந்தார், இல்லைன்னா ட்விட்டர் அரசியல் நடத்திட்டு இருந்தார். இன்றைக்கு தான் வந்து அவர் மக்கள் அரசியலுக்காக 1 வருடம் கழித்து ஒரு மாநாடு நடத்தினார்.
ஒரு வருடம் கழித்து வந்து மக்கள் அரசியல் மக்களை சந்திக்க வந்திருக்காரு. இது கூட வந்து அவர் வந்து அந்த ஏதோ தேர்தல் பிரச்சாரம் மாரி வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போயிட்டார். ஒரே ஸ்கிரிப்ட். அந்த ஸ்கிரிப்ட பிரச்சாரம் பண்ணிட்டு போயிட்டார். அப்ப அந்த மக்களுக்கு வந்து அதே பெரிய விஷயம் தான் அவர்களை பொறுத்தவரைக்கும். ஒரு பப்ளிக் அட்ராக்ஷன் கிடைக்குது. இன்னைக்கு மீடியா வெளிச்சம் கிடைக்குது. அந்த மக்களுக்கு வந்து ஒரு அரசியல் அழுத்தம் கிடைக்கிறது. இந்த இதெல்லாம் வந்து விஜயனுடைய விசிட்னால இது நடக்குது. இன்னைக்கு எல்லாரும் எல்லா மீடியாக்களும் பேசுறாங்க. 910 நாட்கள் போராடக்கூடிய அந்த பரந்தூர் மக்களுக்கு இன்னைக்கு பேசுறதுக்கு ஆள் இல்ல. அது நடிகர் என்பதனால இந்த ஒரு அந்த ஒரு மீடியா பல அரசியல் கட்சி தலைவர்கள் அந்த மக்களை போய் சந்திச்சிருக்காங்க. இப்ப ஒரு ஸ்டாரா இருக்கிறதுனால விஜய்க்கு அந்த நெருக்கடியும் இருக்கா? இல்ல அந்த இல்ல ஒரு நெருக்கடி இடத்துக்கு போனோம்னா ஒரு மிகப்பெரிய பிளான் நடக்குதுல்ல. பெர்மிஷன் வாங்கணும். அரசு அனுமதியோட, போலீஸ் பாதுகாப்போட அது செய்ய வேண்டியது இருக்குல்ல. எது எம்ஜிஆர் எப்படி போனாருங்க? எம்ஜிஆர் எப்படி போனாரு? எம்ஜிஆரை விடவா பெரிய ஸ்டாரு? எம்ஜிஆரை பார்க்கறதுக்கு கூட்டம் அ ஒரு நாள் ஃபுல்லா நைட்டு ஃபுல்லா காத்து கிடந்த கூட்டமெல்லாம் எத்தனை கூட்டம் பார்க்கலையா நம்ம? மக்கள் காத்து கிடந்தாங்களா இல்லையா? பிரச்சனைன்னா நடுவுல போய் நின்னாரா இல்லையா எம்ஜிஆர்? அப்ப நீங்க அந்த தைரியம் வந்து இன்னும் விஜய்க்கு வரல. இன்னும் வந்து ஏதோ அவருக்குள்ள ஒரு ஒரு சுத்தி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. நம்ம வந்து பெரிய ஸ்டாரு, போனா கூட்டம் வந்துரும். அப்படின்ற பிம்பத்த உருவாக்கி, அவர் வந்து இன்னைக்கு ஏதோ தேர்தல் பிரச்சாரம் ஜெயலலிதா போலயா? கலைஞர் போலயா? இவர்களை விடவா நீங்க பெரிய ஸ்டாரு? அப்ப நீங்க அதாவது வந்து ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துறக்கூடாதுன்னு அவர் யோசிக்கிறாரோ என்னமோ? அசம்பாவிதம் எதுக்குங்க நடக்குது? மக்களை பாதிக்கப்பட்ட மக்களை சென்று சந்திக்க போறேன். இது வந்து அப்படின்னா, அந்த ஊர்ல மட்டும் இருக்கக்கூடியவங்கள மட்டும் அந்த ஒரு ஊர்ல மட்டும் தான் இருக்க மக்கள் இருந்தா போதும்னு சொல்லியாச்சுன்னா, அ காவல்துறை அதுக்கான ஏற்பாட பண்ணிட்டு போறாங்க. நீங்க வந்து எல்லா தொண்டர்களும் வாங்க, எல்லாரும் விஜய் வர்றாரு பார்க்க வர்றாங்க அப்படின்னா, ஆ எல்லா தொண்டர்களும் அந்த கிராமத்துக்கு வந்தாங்க அப்படின்னா, அங்க ஒரு அசம்பாவிதம் நடக்கும். பாதிக்கப்பட்ட மக்கள மட்டும் பார்க்க போறோம்னா, அந்த ஊர்ல எவ்வளவு இருப்பாங்க? ஒரு 1000 வீடு இருக்குமா? ஒரு 1000 வீட்ல 2000 பேர் மக்கள் இருப்பாங்களா? 3000 பேர் மக்கள் இருப்பாங்களா? அந்த 3000 மக்கள போய் அந்த போயி அவங்க அங்க ஒரு சாவடி மாரி இருக்கும். ஏதாவது ஒரு சாவடி இருக்கும். இல்ல விஏஓ ஆஃபீஸ் இருக்கும். இல்ல கிராமத்தினுடைய பொது இடம் இருக்கும். அங்க நின்னு எல்லாரும் மக்கள்ட்டயும் கருத்து கேட்க வேண்டியது தானே உட்கார்ந்து. முதலமைச்சர் போகலையா? முதலமைச்சர் போகலையா? நம்ம முதலமைச்சர் போய் வந்து ஊர் ஊரா வந்து போய் மக்கள சந்திக்கலையா? அப்ப வந்து கூட்டத்த ஆர்கனைஸ் பண்ணலையா? அது பண்ணணும். ஆர்கனைஸ் பண்ணா முடிஞ்சு போச்சு. அப்ப வந்து இது விளம்பரத்திற்காகத்தான் நம்மள வந்து அப்ப கூட்டம் வந்துரும். இந்த மாரி வந்துரும்னு பயந்துகிட்டே உட்கார்ந்திருந்தா, அப்புறம் மக்களை என்னைக்கு சந்திக்கிறது? இந்த விஜயோட இன்றைக்கு அவர் பேசிய பேச்சு, அவருக்கு அ கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல அந்த மக்களுக்கு ஒரு அவருக்கு தான் கை தீர்வு கொடுக்கும். கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? அவருக்கு தான் கை கொடுக்கும். மக்களுக்கு கை கொடுக்குற மாரியான எந்த திட்டங்கள் இருக்க மாரி எனக்கு தெரியல. அந்த ஒரு அழுத்தம் மாநில அரசுக்கு ஏற்படுமே ஒழிய, இந்த அழுத்தத்தின் விளைவாக இவர் எந்த அளவுக்கு இவர்களோட நிப்பாருன்னு ஏதாவது உறுதி இருக்கா? இன்னைக்கு போயிட்டு வந்துட்டாரு. இத்தன பேர் மக்கள் கூட்டிட்டாங்க. மக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்ப அந்த நம்பிக்கைய வந்து டிரான்ஸ்லேட் ஆயி, இப்ப நான் கேட்ட கேள்விகளுக்கு பதிலாக ஒரு அனைத்து கட்சி கூட்டம் போடுவாங்களா? அ எ வ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிளியரன்ஸ் சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் குடுத்துருக்காங்க. நீங்க வந்து என்வைரன்மென்டல் கிளியரன்ஸ், சோசியல் இம்பாக்ட் அனாலிசிஸ் இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாட மக்கள நீங்க உங்க பக்கம் கொண்டு வர்றதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்க போறீங்க? அப்ப அந்த ஸ்டெப் எடுப்பதற்கு திமுகவுடைய அரசு என்ன செய்ய போகுது? அப்ப இதனுடைய வெளிப்பாடாக அதெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னா, மக்கள வந்து பங்குதாரர் ஆக்குனீங்கன்னா, இல்ல வந்து இந்த இடம் இல்ல வேற இடத்த நாங்க சூஸ் பண்றோம். அப்ப நீர்நிலைகள் இல்லாத ஒரு மானாவாரி லேண்ட நாங்க சூஸ் பண்றோம்னு நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா, இது வந்து ஒரு புராக்டிவ் கவர்ன்மெண்ட்ன்னு நம்ம நினைக்கலாம். இல்ல நாங்க இதத்தான் பண்ணுவோம், இதத்தான் நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சாங்க அப்படின்னா, அத வந்து நம்ம எப்படி நீங்க இப்ப வேற ஒண்ணும் இல்ல. இங்க கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் மாத்துனாங்க. எவ்வளவு மக்கள் இன்னைக்கு சிரமப்படுறாங்க சொல்லுங்க பார்ப்போம். உள்ளுக பஸ் இல்லாம, அதாவது சென்னைக்குள்ளேயே வந்து எந்த பஸ் ஸ்டாண்ட் இல்லாம, அப்ப நீங்க வந்து கிளஸ்டர் மாரி பஸ் ஸ்டாண்ட் வச்சு, அதிலிருந்து நீங்க வந்து கொண்டு போணுமா இல்லையா? அப்ப நீங்க வந்து உங்களுடைய பிளானிங்கே இங்க ஓட்டையா இருக்கு. இங்க மெட்ரோ போகல. இதுவரைக்கும் மெட்ரோ போகல. இங்கேருந்து கிளாம்பாக்கத்துலேருந்து சென்னைக்குள்ள வரணும்னா ரூ. 800 ரூ. 1000 செலவாகுது. ஊர்ல அங்க கிளாம்பாக்கத்துலேருந்து ஊருக்கு போகணும்னா ரூ. 600 ஆகுது. அப்ப அங்கேருந்து சென்னைக்குள்ள வர்றதுக்கு ஒரு எ அப்ப பஸ்ஸுல இருந்து காத்து கிடந்து லக்கேஜ தூக்கி வச்சு எத்தனை மக்கள் சிரமப்படுறாங்க. அப்ப அந்த இதெல்லாம் வந்து திமுக அரசுக்கு நெகட்டிவ். அப்ப இதெல்லாம் வந்து நீங்க கேட்காம, மக்களது கருத்துக்களை கேட்காம, மக்களது எண்ணங்களை நீங்க வந்து புரிந்து கொள்ளாம, இதே இது எம்ஜிஆரோ, இல்ல கலைஞரோ, இல்ல வந்து ஜெயலலிதாவோ அது மாரி பண்ண மாட்டாங்க.
இல்ல அந்த இடம் தேர்ந்தெடுத்தது வந்து அதிமுக ஆட்சியில அப்படின்றத அவங்க சொல்றாங்க. இல்லை அந்த அதிமுக ஆட்சி இன்னைக்கு அதனால தான் பேசாமல் உட்காந்துருக்காங்க அவங்க. அதிமுக என்ன பதில் ஏதாவது சொல்லியிருக்காங்களா அதுக்கு? அதிமுக போராடி இருக்கு, அதுக்கு போராட்டம் இல்லை. கிளாம்பாக்கத்தை உருவாக்குனதும் அதிமுக ஆட்சி தான், ஆனால் செயல்படுத்துறது திமுக ஆட்சி. அப்போ இவங்களுடைய திட்டம், இவருடைய பிளான் என்னன்னா மக்களை பாதிக்காத அளவுக்கு இருக்கணும் அப்படின்றது தானே அடிப்படை. ஆனால் வளர்ச்சியும் வேணும், அதுக்காக வந்து வளர்ச்சி திட்டங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் வேற வழியே இல்லை அப்படின்னா ப்ராப்பரான காம்பன்சேஷனுக்கு அஷூரன்ஸ் என்ன? அப்போ வேற ஒன்றும் இல்லை, ஜென்ரலாகவே மக்களை வந்து விவசாயிகளை பங்குதாரராக்குங்க. என்னுடைய கோரிக்கை அதுதான். விவசாயிகளை வந்து உங்களுடைய ப்ராஜெக்டில் பங்குதாரராக்குங்க. நீங்கள் வந்து விமான நிலையத்துக்கு லேண்ட் அக்வயர் பண்ணுறீங்க, இண்டஸ்ட்ரியல் பார்க்குக்கு லேண்ட் அக்வயர் பண்ணுறீங்க, சிட்கோவுக்கு லேண்ட் அக்வயர் பண்ணுறீங்க, மற்ற பொது காரியங்களுக்கு இல்லை ரோடுக்கு 8 வழிச்சாலை 6 வழிச்சாலை இதுக்கெல்லாம் லேண்ட் அக்வயர் பண்ணுறீங்க. இதில் டோல் போட்டு வருமானமும் வசூல் பண்ணுறீங்க. இதில் ஆக்கிரமிப்பு ஆகக்கூடிய இடங்களுக்கு 50% அவங்களுக்கு வந்து பணமாக காம்பன்சேட் பண்ணுங்கள். 50% வரக்கூடிய பணத்தை ப்ராஜெக்ட் காஸ்ட்டில் போட்டு அவங்கள பங்குதாரராக்குங்க. இந்த பிரச்சனைகள் வராது, மக்கள் இந்த பிரச்சனைகள் வராது. அப்போ மக்கள் ஏன் பயப்படுறாங்க? வாழ்வாதாரத்தை இழந்து ஒரு ஓட்டம் வந்து பணத்தை வாங்கிட்டு அந்த பணத்தை வச்சு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் எங்கே போய் பண்ணுவாங்க? ரீஇன்வெஸ்ட் எப்படி அவங்க தொழிலை பார்ப்பாங்க? அவங்க குழந்தை குட்டிகளை எப்படி படிக்க வைப்பாங்க? இப்போ இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு அப்படின்னா அந்த தீர்வு என்ன அப்படின்றது தான் நம்ம வந்து முக்கியமாக பார்க்கணும். அப்போ வந்து வளர்ச்சி திட்டங்களை நிறுத்த முடியாது. ஆனால் அந்த வளர்ச்சி திட்டங்களுக்கு மக்களை பங்குதாரர் ஆக்குனீங்கன்னா அரசு செய்யக்கூடிய திட்டங்களுக்கு மக்களது ஆதரவு இருக்கும். அந்த ஆதரவை புரிந்து கொண்டு தமிழக முதல்வர் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு கமிட்டியை போட்டு அந்த கமிட்டி மூலமாக இந்த மக்களுக்கு என்ன செய்ய போகிறோன்றதை சொல்லி உறுதிப்படுத்தினா, மக்களை பங்குதாரராக்குனா கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகும். அப்போ இந்த ஆலோசனையை விஜய் கொடுத்தாரா அப்படின்னா இல்லை. நார்மலான ஒரு வழக்கமான ஒரு அரசியல்வாதி மாதிரி நானும் உங்களோட நிற்பேன், நானும் உங்களோடு சேர்ந்து போராடுவேன், இந்த திட்டத்தை நிறுத்துவேன் அப்படின்னு சொல்றது நார்மலான அரசியல்வாதி சொல்ற வேலை. ஆளுங்கட்சி நாடகம்னு சொல்றது எப்படி பார்க்குறீங்க? நாடகமெல்லாம் அரசியல் பேச்சுங்க. அது நாடகம் எதுக்கு போடுறாங்க? நாடகம் போட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு ஆளுங்கட்சிக்கு? ஆளுங்கட்சி ஆல்ரெடி இந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இந்த விமான நிலைய தேவை இருக்குது அப்படின்றத ஆளுங்கட்சி உணர்ந்திருக்கு. இவருமே முதலமைச்சரான அதிகாரிகள் கொண்டு போய் ப்ராஜெக்ட் ப்ரப்போசல் இது கண்டிப்பாக தேவை, இது வேணும்னு தான் சொல்லுவாங்க. அப்போ இவர் என்ன முடிவு எடுப்பார்? யாராக இருந்தா என்ன, எந்த முதலமைச்சர் வந்தா என்ன, முடிவு என்ன எடுப்பாங்க? அல்டிமேட்டாக என்ன? மக்கள் பாதிக்கக்கூடாது, அதானே அல்டிமேட். அதானே மக்களது வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடாது, மக்களது டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து அவர்களது வாழ்க்கையை அழித்து விடக்கூடாது. அப்போ நீங்கள் அதுக்கு என்ன நீர்நிலைகள் அழிக்கப்படக்கூடாது. அப்போ இந்த கண்டிஷன் ப்ரீ கண்டிஷன்ஸை மைண்டில் வச்சுக்கிட்டு அப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். ஏன் இல்லாமல் இருக்குது. அப்போ அதுதான் வேணும், அந்த டிஃபரெண்ட் திங்கிங் வேணும். அப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷினரி எப்படி இருக்கும்? திங்க் பண்ணோம், ஓகே எனக்கு இடம் வேணும், ஓகே இந்த இடம் இருக்குது, 5000 ஏக்கர் இருக்குது, இதை போங்க எடுங்க. இது வந்து ஐஏஎஸ் அஃபீஷியல்ஸ் லெவலில் ஆட்சியின் அதிகாரம் அதை சொல்லும். ஆனால் மக்களது எண்ணங்களை, மக்களது பிரச்சனைகளை, வாழ்வாதாரத்தை சிந்தித்து பார்க்க வேண்டிய நிலத்தில் இருப்பவர் யாரு? முதலமைச்சர். அப்போ முதலமைச்சர் வந்து இது சரியா இது தவறா, இதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் என்ன, இப்போ மக்களை எப்படி நம்ம வந்து சமாதானப்படுத்துறது, மக்களை எப்படி இதில் பங்குதாரராக்குறது? பெரியார் என்ன சொல்லிட்டு போயிருக்காரு? திராவிட மாடல் ஆட்சி. அப்போ அந்த திராவிட மாடல் ஆட்சி பெரியார் வந்து என்ன சொன்னார்? மக்களை பங்குதாரராக்குன்னு சொன்னார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் நாடோடி மன்னரில் சொன்னார், மக்களை பங்குதாரராக்குவேன் என்று சொன்னார். அவர் 10 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சார். ஏன் அவர் ஆக்கலை, ஏன் அவர் அதை செய்யலை அப்படின்னா 10 ஆண்டு காலம் அவர் ஆட்சி செய்யவே கலைஞர் விடலை. டெய்லி ஒரு போராட்டம், டெய்லி ஒரு பிரச்சனை நடக்கும். அப்போ இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி நடத்தக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் மக்களது எண்ணங்களை, பெரியாரது சிந்தனைகளை நீங்கள் செயல்படுத்துங்கன்னு நான் சொல்கிறேன். நான் அங்கங்கே போகிறீங்க. இப்போ இங்கே இருக்கக்கூடிய விமான நிலையத்தில் ப்ரைவேட்டைசேஷன் பண்ணியிருக்காங்க. ஏரோ ஹப்னு ஈஸ்ட் வெஸ்ட்டில் கிரியேட் பண்ணியிருக்காங்க. பெரிய கட்டடம், பில்டிங் கிரியேட் பண்ணி, மாலு கிரியேட் பண்ணி, அந்த மாலுக்குள்ளே கடைகள் இருக்குது, பார்க்கிங் இருக்குது, அங்கே வந்து சினிமா தேட்டர் இருக்குது, எல்லாமே இருக்குது. இதெல்லாம் உருவாக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து பேசஞ்சருக்கு இடைஞ்சல் பண்ணக்கூடிய முதல் ஏர்போர்ட்டு சென்னை ஏர்போர்ட் தான். பேசஞ்சர் இன்கன்வீனியன்ட் ஏர்போர்ட் அப்படின்னா அது சென்னை ஏர்போர்ட் தான்.
பேசஞ்சர் எப்படி நீங்கள் வந்து ப்ரைவேட் டாக்ஸியில் போகலாம். இங்கேருந்து நம்ம போகிறோம், ப்ரைவேட் டாக்ஸியில் போகிறோம்னு வச்சுக்கோங்க. ப்ரைவேட் டாக்ஸியில் போகிறவங்க டிபார்ச்சர் கேட்டில் மேலே போய் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இறங்கிட்டு நீங்கள் வரல கார் போயிடும். ஆனால் அங்கேருந்து வரக்கூடியவங்க, அரைவல் வரக்கூடியவங்க சொந்த கார் இருக்கவங்க மட்டும்தான் போய் பிக்கப் பண்ண முடியும். கீழே அரைவலில் போய் மற்றவங்க எல்லாருமே வந்து ஏரோ ஹப்பினுடைய ஈஸ்ட் சைடில் போய் ஒரு மால் இருக்குது. அங்கே மாலில் வந்து நீங்கள் கடைகள் இருக்குது. அங்கே வந்து எல்லா ப்ரைவேட் வெஹிக்கிளும் டாக்ஸியும் ஓலா ஊபர் இந்த மாதிரி எல்லா டாக்ஸியும் அங்கே தான் நிற்கணும். அங்கே போகிறதுக்கு ஒரு இங்கேருந்து லக்கேஜை தூக்கிட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு பேட்டரி வெஹிக்கிளில் போய் அங்கே இறங்கி அந்த அதுலேருந்து அங்கேருந்து தான் நீங்கள் போகணும். இது எப்படி இன்கன்வீனியண்ட்டான உருவாக்கியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு இன்கன்வீனியன்ட் வந்து எங்கேயுமே கிடையாது. அப்போ எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா அது ப்ரைவேட்டைஸ் பண்ணுறாங்க. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரைவேட் வெஹிக்கிள் உள்ளே போகக்கூடாதான். அதாவது ஓனர் உள்ள வெஹிக்கிள், ஓன் போர்டு வெஹிக்கிள் மட்டும்தான் உள்ளே போகணும். இப்போ நாங்கள் வெளிநாட்டிலேருந்து யாராவது வர்றாங்க, அவங்கள கூப்பிட போகிறோம், ப்ரைவேட் வெஹிக்கிளில் கூப்பிட போகிறோம், அவங்க வந்து உள்ளே போகணும் அப்படின்னா ப்ரைவேட் வெஹிக்கிள் இஸ் நாட் அலவுடு டு த மால் அப்படின்னா ஏதாவது அப்போ என்ன அர்த்தத்தில்? அப்போ இடம் கொடுத்தது கவர்மெண்ட்டு, ஏரோ ஹப்புக்கு இடம் கொடுத்தது கவர்மெண்ட்டு, கட்டணம் கட்டினது ப்ரைவேட்டு. அந்த ப்ரைவேட்டில் ஓன் போர்டு வெஹிக்கிள் உள்ள ஓனர்கள் தான் உள்ளே போக முடியும் அப்படின்னா மற்றவங்களாம் என்ன பண்ணுறது? அப்போ இதை வந்து தமிழக அரசோ இல்லை மத்திய அரசோ இது வரைக்கும் இப்போ கவனிச்சிருக்கா? பேசஞ்சருக்கு இவ்வளோ இன்கன்வீனியன்ட் இருக்குன்னு கவனிச்சிருக்காது இது வரைக்கும். இதையே கவனிக்காத நீங்கள் எப்படி நீங்கள் பரந்தூர் மக்களுக்கு நியாயம் செய்ய போகிறீங்க, நீதி கொடுக்க போகிறீங்க? அதுக்கு அடுத்து வேற இல்லை, நீங்கள் இறங்குங்க, நீங்கள் போய் எந்த நேரம் இறங்குங்க. நீங்கள் இறங்கின உடனே எந்த ஏர்போர்ட், இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், எத்தனையோ ஏர்போர்ட், நான் 40 கண்ட்ரிக்கு போயிருக்கேன். எந்த ஏர்போர்ட்டு போனாலும் உடனடியாக நம்ம ஆக்சசிபிளாக நம்ம அந்த தள்ளிட்டு போகும்ல, லக்கேஜை வச்சு தள்ளிட்டு போகக்கூடியது எல்லாமே இருக்கும். இது இறங்குனதுலேருந்து நீங்கள் இந்த பக்கம் ஒரு 1 கிலோமீட்டர் போகணும், இல்லைன்னா இந்த பக்கம் 1 கிலோமீட்டர் போகணும், போய் எடுத்துகிட்டு வரணும். அதை இப்போ டோட்டலாக ஒரு மக்களுக்கு வசதி இல்லாத, யூசர் ஃப்ரெண்ட்லி இல்லாத ஒரு ஏர்போர்ட் அப்படின்னா சென்னை ஏர்போர்ட் தான். இதை யாராவது ஏர்போர்ட் அத்தாரிட்டி பார்த்துருக்கா? இல்லை தமிழக அரசனுடைய அதிகாரிகள் வந்து மத்திய அரசினுடைய சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரிக்கு கனெக்ட் பண்ணியிருக்காங்களா? நீங்கள் இதை விடுங்க. இறங்கி நம்ம வந்த உடனே அந்தந்த பெல்ட்டில் நம்ம லக்கேஜ் எல்லாம் வரும். அந்த பெல்ட்டுக்கிட்ட நீங்கள் வந்து இந்த ட்ராலி இருக்காது. ஒரு 4-5 இதுக்கு கடைசியில் எங்கே என்ன வச்சுருப்பான், அங்கே போய் ட்ராலி எடுத்துக்கிட்டு வரணும். கையில் பேக்கு குழந்தைங்களோட வந்து உட்காந்தா அங்கே போய் ட்ராலி எடுத்துக்கிட்டு வரணும். எந்த விதமான பேசஞ்சருக்கு சப்போர்ட்டிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இங்கே கிடையாது. இத்தனை பிரச்சனை இருக்குது இந்த ஏர்போர்ட்டில். ஏர்போர்ட்டுக்கு உள்ளே போனீங்கன்னா ஒரு வாட்டர் எவ்வளோ தெரியுமா? 200 ரூபா 250 ரூபாய்க்கு வாங்குறான். 10 ரூபா பாட்டில் 250 ரூபாய்க்கு விற்கிறான். அப்போ நீங்கள் வந்து ஃப்ளைட்டில் போகிறவன்லாம் கோடீஸ்வரனாக போயிட்டுருக்கான். அப்போ ஃப்ளைட்டில் போகிறதெல்லாம் கொள்ளையடிக்கிறீங்க, நீங்கள் உள்ள கடை வச்சு கொள்ளையடிக்கிறீங்க. அவனுக்கு எந்த வசதியும் கிடையாது பேசஞ்சர்ஸுக்கு. இது எதுவுமே பண்ணாமல் பேசஞ்சர்ஸுக்கு நீங்கள் வசதி பண்ண மாட்டீங்க. அப்போ இது கொள்ளையடிக்கிறவன் யார்? அந்த கடைக்காரன், அந்த கான்ட்ராக்டுக்காரன், இவங்க தான் நான் கொள்ளையடிக்கிறேன். ஏரோ ஹப்புன்னு வச்சு ப்ரைவேட்டுக்கு கொடுத்து அந்த ப்ரைவேட் வந்து வரக்கூடிய பேசஞ்சரை அவமதிக்கிறான், பேசஞ்சரை வந்து டார்ச்சர் பண்ணுறான். என்ன நடந்தாலும் மக்களுக்கான வளர்ச்சி அது இருக்க போகிறது இல்லை. மக்களுக்கான வளர்ச்சியாக இருக்க போகிறது இல்லை. அப்போ நீங்கள் என்ன மக்களுக்கான செய்ய போகிறீங்க? இது உங்கள் கவனத்துக்கு இருக்குமா? நீங்கள் எல்லாம் அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் எல்லாருக்கும் டைரக்ட் என்ட்ரி, உங்களுக்கு செக்யூரிட்டி, உங்களுக்கு ப்ரோட்டோகால் இருக்குது, எல்லாம் கொண்டு போயிடுறீங்க. சாதாரணமாக வரக்கூடிய மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறான். நீங்கள் வந்து வேற ஒன்றும், ஒரு ஃப்ளைட்டில் நீங்கள் போகிறீங்க, நீங்கள் போய் ஃப்ளைட்டு டிலே ஆனால் 1 மணி நேரம் கூட எந்த கேள்வியும் கிடையாது, 7 உட்காந்துருக்கணும். அவன் 1 மணி நேரம் வரைக்கும் டிலே ஆகி நீங்கள் போனாலும் உங்கள் பிளான் படி நீங்கள் வந்து டிலே ஆகி போயிடுச்சுன்னா யாரும் எந்த கேள்வியும் கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் டிலே ஆகிட்டீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு முன்னால் கேட்டை பூட்டி திரும்பி கேன்சலேஷனுக்கு பணத்தை பிடிங்கி, ரீபுக்கிங்க்கு பணத்தை பிடிங்கி, எல்லாத்தையும் பணத்தை பிடிங்கி ஒட்டு மொத்தமாக ஏர்போர்ட் கொள்ளையடிச்சிட்டு இருக்கான். 1 கோடி பேசஞ்சர் பயணப்பட்ட போது 12 ஏர்கிராஃப்ட் இருந்துச்சு, ஏர்லைன்ஸ் இருந்துச்சு. இன்னைக்கு 21 கோடி பேர் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஒரே ஒரு ஏர்லைன்ஸ் இண்டிகோ மட்டும்தான் இருக்குது இந்தியா. இது என்னங்க வளர்ச்சி? இதான் வளர்ச்சியா? இதான் ஏர்போர்ட் கட்டுறீங்களா நீங்கள்? மக்களுக்கு இடத்தையும் பிடுங்குவீங்க, மக்களை அபகரிப்பீங்க, மக்களோட வாழ்வாதாரத்தை பிடுங்குவீங்க, கடைசியில் எல்லாத்தையும் பிடிங்கி ஃப்ளைட்டில் போகக்கூடிய
அவசரத்துக்கு போகக்கூடிய மக்களுக்கு அவ்வளோ டார்ச்சர் பண்ணுவீங்க. இதுதான் இந்தியாவா அது? இது எங்கே இருக்குது? அப்போ எப்படி உங்களை நம்பி வந்து விமான நிலையம் கட்டுறதுக்கு அனுமதி கொடுப்பாங்க? எப்படி கொடுப்பாங்க? அப்போ இத்தனையும் கண்டுக்க மாட்டீங்க நீங்கள். ஸ்டேட் கவர்மெண்ட் கண்டுக்காது, சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்டுக்காது, சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி கண்டுக்காது. பேசஞ்சருக்கு ப்ராப்ளம்னா நீங்கள் ஏதாவது மினிஸ்டர் இருக்காங்க, ஏதாவது இருக்கான் இங்கே இது வந்து கொண்டு போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஃபைட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஃபைட் பண்ணியிருக்காங்களா? விமான பயணிகளுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா? ஏன்னா அவங்கெல்லாம் பணக்காரங்க. என்ன பணக்காரங்க? விமானத்தில் போகிறவங்களாம் பணக்காரனா? அப்போ அவனுக்கு எந்த விதமான சலுகையும் கிடையாது, எந்த விதமான சர்வீஸும் கிடையாது, எந்த சப்போர்ட்டும் கிடையாது. ஒட்டுமொத்தமாக விமானத்தில் போகிற அத்தனைட்டையும் கொள்ளையடிக்கிறான். விமானத்திலிருந்து இறங்கி போகிறவனை விட்டுறான், வர்றவனை மொத்தமாக கொள்ளையடிக்கிறான். இது இப்படிப்பட்ட லூட்டிங் இது எங்கேயுமே நான் பார்த்ததில்லை. அப்போ எப்படி உங்களுக்கு மக்களது ஆதரவு இருக்கும்? நன்றி சார், உங்களுடைய நேரத்துக்கு மிக்க தேங்க்யூ.